இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 106 சொல்லுகிறது, நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நீங்கள் நியாயத்தின்படி நடந்து நீதியை பின்பற்றுவீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் நம் பாவத்தை சம்பாதித்து கொண்டு அநேக தீமைகளை செய்து அநேக பொருட்களையும் செல்வங்களையும் சேர்த்து வைக்கலாம். ஆனால் தம் ஜீவன் இல்லை என்றால் அதற்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை. நீ போகும்பொழுது எதையும் கொண்டு போகப் போவது அல்ல. எனவே நியாயத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது நாம் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அப்போ நீதியை செய்கிறவர்களாக இருப்போம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன்னை போல் பிறரையும் நேசி. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவனுக்கு வேணும் என்று நான் நினைக்கும் பொழுது அங்கே நாம் பாவத்திற்கு உட்பட மாட்டோம். அப்படி நீதியின்படியும் நியாயத்தின்படி நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படி இந்த உலகத்தில் எல்லோரும் நடப்போமேயானால் அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எனவே இப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதோ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்ப நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நாம் நியாயத்தோடும் நீதியோடும் இருப்போமேயானால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.